ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே மருமகளே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம துளசி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தாலி பிரித்து கோக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த தாலியை நம்ம அபிராமியை பிரித்து கோத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், 100 வருஷம் புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து எல்லா செல்வங்களும் நிறைந்து அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தாலியை பிரித்து கோத்து வைப்பாங்க. இப்போது நம்ம துளசி அதை மறைவாக நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பக்கத்தில் நம்ம துளசிக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க. துளசி அப்படின்னு சொல்லவும் நம்ம துளசியுமே திரும்பி பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம துளசி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன துளசி, உனக்கு மறுதாலி ஏறிடுச்சா? உனக்கு திரும்பவும் கல்யாணம் நடந்துருச்சா? சொல்லவே இல்லடி ஒரு வார்த்தை கூட நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் இங்கே நம்ம துளசி பயங்கர பதட்டப்படுறாங்க. இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம அபிராமி காதுக்கு விழுகுது. அபிராமியுமே இங்கே திரும்பி பார்க்கவும் துளசிக்கிட்ட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன துளசி, நீ ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னியா? இங்கே பார்த்தியா, உன் கழுத்தில் மஞ்சள் தாலி அழகாக தொங்குது. இனிமேல் கண்டிப்பாக நீ நல்லா வாழ்வ, இந்த தாலியாவது உனக்கு நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இதை அபிராமி கேட்டதுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க கிட்ட வந்து நிற்கிறாங்க நம்ம அபிராமி. இப்போது அபிராமி இருந்துட்டு, துளசி என்னம்மா நீ எங்கம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம துளசி திருன்னு முழிக்கிறாங்க. துளசி கழுத்தில் இருக்க தாலியையுமே நம்ம அபிராமி பார்க்குறாங்க. பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன துளசி, உன் கழுத்தில் தாலி இருக்குது? ஆமாம், இந்த தாலி உன் கழுத்துக்கு எப்படி வந்தது? என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க. இங்கே துளசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து அத்தை, அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. இங்கே பாரு துளசி, ஒழுங்கா உன் கழுத்துக்கு தாலி எப்படி வந்ததுன்ற விஷயத்த என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? இல்லைனா இந்த அபிராமியோட கோவம் வேற மாதிரி இருக்கும். என்னம்மா, அப்போது எனக்கே தெரியாமல் நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏன் துளசி இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே? உன்னுடைய சந்தோஷம் என்னமோ அதை தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். நீ எப்போவுமே என் மருமகளாக இருக்கணும், இந்த வளநாட்டுக்கு நாச்சியாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டது தப்பா? அது மட்டும் இல்லாமல் நீயும் எதுக்குமே என்கிட்ட நீ எதிர்ப்பே சொல்ல கிடையாதே. எப்போவுமே நீ என் கூடவே இருக்கிறன்னு சொல்லிட்டு தானே நீயும் சொல்லிக்கிட்டு இருந்த. அப்போது எப்படி இதெல்லாம் நடந்தது? என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தலையே பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி பயங்கர கோவமாக கத்தவும் அங்கே உள்ள எல்லா ஜனமும் வந்து சேர்ந்துடுறாங்க. இங்கே துளசி ஒரு மாதிரி கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஊர் ஆளுங்க எல்லாருமே, என்ன அபிராமி அம்மா, உங்கள் மருமக தாலியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க? அப்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மருமக வேற ஒரு மறுதாலி, அதாவது மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அபிராமிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. துளசி, போதுமா துளசி உனக்கு? நான் இப்போ எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல, என் முதுகில் குத்திட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, அத்தை இல்லை அத்தை, உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளுமே நினச்சது கிடையாது அத்தை. என்ன நடந்ததுன்றதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இப்போ துளசி இருந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவானி உங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டான். உங்கள் உசுரை காப்பாற்றுறதுக்காக நான் வீரபாண்டிபுரம் போயிருந்தேன், உங்களுக்குமே தெரியும்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் தெரியும், நடந்து என்னவோ சுற்றி வளைக்காம விஷயத்த சொல்லு துளசி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அத்தை, உங்களுக்கு மருந்து, அதாவது விஷத்தை முறிக்கிற மருந்துமே நான் வைத்தியர்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வர வழியில தான் பவானி என்னை வழிமறிச்சு பிரச்சனை செஞ்சான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உயிர் பொழைக்கக்கூடாது, உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த மருந்தை வந்து உங்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக என் கையில் இருந்த மருந்தை பிடுங்கணும்னு சொல்லிட்டு நினச்சான். நானும் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் என் கையில் இருந்த மருந்து பாட்டிலை எடுத்து அங்கே இருந்த கோவில் உள்ளே வீசிட்டான். எப்படியாவது அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது மருந்தை எடுத்துடணும்னு நினச்சேன். ஆனால் கோவில் பூட்டி இருந்தது. பூட்டை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு அந்த மருந்தையும் எடுத்தேன். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. எப்படியாவது உங்களை நான் காப்பாற்றணுன்றதுக்காக சாமிக்கிட்டுமே வேண்டிக்கிட்டேன். நான் அத்தையோட உயிரை காப்பாற்றியே ஆகணும், அதுக்கு நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்டேயுமே வேண்டிக்கினேன் அத்தை. அதுக்கப்புறம் வெளியே போகணும் அப்படின்ற நேரத்தில் தான் அந்த ஊர் ஆளுங்க ஒருத்தவங்க நான் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு நான் ஏதோ திருட வந்திருக்கேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க கோயிலோட நடையை இழுத்து பூட்டி சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம்
எதுக்காக க்ளோஸ் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட எத்தனையோ டைம் கேட்டேன். ஆனால் நான் திருட வந்திருக்கிறதா நினச்சிக்கிட்டு, நீ யாரும்மா? எங்கேருந்து வர? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் வளநாட்டிலேருந்து வரேன் அப்படின்ற விஷயத்தையுமே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன். அதை கேட்டதுமேங்க அந்த ஆள் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட ஐதீகமே கன்னி பொண்ணுங்களும் அதாவது விதவைங்களும் கோவிலோட கருவறைக்குள்ளே போகவே கூடாதுன்றது தான். அப்படி போனாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை மிக பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னான். அதுக்கப்புறம் சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர், நான் ஊர் ஜனங்களை எல்லாருமே கூட்டிகிட்டு வரேன், ஊர் தலைவரை கூட்டிகிட்டு வரேன், நீ மிகப்பெரிய பாவத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஊர் தலைவரை கூட்டிகிட்டு வரதுக்காக அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை. சாமிக்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து போக விடு, என் அத்தையை நான் காப்பாற்றியே ஆகணும். எதுக்காக என் அத்தைக்கும் எனக்கும் இப்படி ஒரு சோதனை நீ கொடுத்துக்கிட்டே இருக்க? என் அத்தை ஊரில் உள்ள எல்லாருக்குமே நல்லது தானே செய்கிறாங்க, ஏன் அப்போது என் அத்தையை நீங்கள் தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை நல்லா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அங்கேருந்து ஒரு பாம்பு வந்து என்னை கொத்திருச்சு அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன துளசி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, ஆமாம் அத்தை, என்னை பாம்பு கடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் பாம்புமே அங்கேருந்து போயிடுச்சு. சாமிக்கிட்ட என் உயிர் போனாலும் சரி என் அத்தையோட உயிரை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன் அத்தை. அதுக்கப்புறம் தான் நான் கண் விழிச்சு பார்க்குறப்போ சின்ன தம்பி என் கழுத்தில் தாலியை கட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமேங்கிற அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற துளசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஆக்ரோஷமாக கேட்கவும், உடனே துளசி இருந்துட்டு நம்ம துளசி சொல்கிற வரைக்கும் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த சின்ன தம்பி இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டானா? கூடவே இருந்து குழி தோண்டிட்டானே, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, யாரையுமே நான் நம்பாமல் இருந்தேன், அவனை ரொம்பவே நம்பினேன். ஆனால் அவன் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபிராமி பயங்கர கோவமாக பேசவும், அத்தை நான் முழுசாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன துளசி, என்ன கேட்க சொல்கிற? அந்த சின்ன தம்பி எனக்கு துரோகம் பண்ணானே, அதை என்னை பொறுமையாக கேட்க சொல்கிறியா? உனக்கு எப்போவுமே என் மருமகளாக என் கூடவே வச்சுக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அத்தை தயவு செஞ்சு நான் சொல்கிற வரைக்கும் கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தான் கேட்குறாங்க. இப்போது இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, நானே சின்ன தம்பி என் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டு இருக்காரத பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாக அவருக்கு அதாவது அவரோட கன்னத்தில் பல்லான்னு ஒரு அறை கொடுத்தேன். உடனே பக்கத்தில் வைத்தியர் அம்மாவுமே உட்காண்ட்ருந்தாங்க. அந்த வைத்தியர் அம்மா தான் அந்த கோவிலோட கருவறையே, அதாவது கருவறைக்குள்ளே போவாங்க, பார்த்துக்குவாங்களாம். அவங்க தான் எனக்கு மருந்து கொடுத்து என்னை அதாவது பாம்பு கடி விஷத்துக்கு மருந்து கொடுத்து என்னை காப்பாற்றிருக்காங்க. நான் அப்போ அந்த மயக்கத்தில் இருந்தேன். இப்போது சின்ன தம்பி தாலி எதுக்காக கட்டினாரு, எதுக்கு சின்ன தம்பி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக கோவப்பட்டேன் அத்தை. அப்போ தான் அந்த வைத்தியர் அம்மா இருந்துட்டு, இங்கே பாருமா, பொறுமையாக இருமா, நடக்கிறது இங்கே எதுவுமே உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் அம்மா தான் சொன்னாங்க. இந்த கருவறைக்குள்ளே கன்னி பொண்ணுங்க வந்து உள்ளே போகக்கூடாது, விதவைங்களுமே வரக்கூடாது, அப்படி மீறி வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வளநாடுன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உன்னை உயிரோடவே விட மாட்டாங்க. இந்த இடத்த விட்டு நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா உன் கழுத்தில் தாலி ஏறணும். நீ விதவையாக இருந்தாலும் பிரச்சனை, நீ கன்னி பொண்ணாக இருந்தாலும் பிரச்சனை. நீ தாலியை உன் கழுத்தில் இருந்தால் மட்டும்தான் நீ இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த ஊர் ஆளுங்க கிட்டேருந்து தப்பிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பையனை நான் தாலியை கட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த தாலியை கழட்டி உண்டியில் போட்டுற சொன்னாங்க அந்த அம்மா. சரி நானும் சரி சின்ன தம்பி என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட் ஆகிட்டேன். சின்ன தம்பியுமே ரொம்பவே பதட்டத்துலேயும் பயத்தோடு தான் இருந்தார். ஏன் வேறு வழியே இல்லை அப்படின்றதுக்குனால தான் என்னை காப்பாற்றுறதுக்காக அவர் என் கழுத்தில் தாலியை கட்டினார் அத்தை. அது மட்டும் இல்லாமல்
கட்டி முடிச்சதுமே அந்த ஊர் ஆளுங்க எல்லாருமே வந்தாங்க. அவங்க பாட்டுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஒரு வழியா அந்த வைத்தியர் அம்மாவும் எங்களுக்கு துணையா இருந்தாங்க. அவங்களுமே எங்களுக்கு தூரத்து சொந்தம் இவங்க. ஒரு அவசர வேலையா வந்தாங்க. மருந்து வாங்கிட்டு போறதுக்காக வந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள ஒரு வழியா காப்பாத்தி விட்டாங்க. நாங்களும் அங்கேருந்து வந்தோம். உங்களோட உயிரையுமே காப்பாத்தணும் அத்தை. அதுக்கப்புறம் சின்ன தம்பி என்கிட்ட வந்து, அம்மா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இது அபிராமி அம்மாவுக்கு நான் எப்பவுமே உண்மையா தான் இருப்பேன். என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டேன். நீங்க அந்த கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி குடுத்தீங்க அப்படின்னா, நான் கோவில்ல உண்டியல்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அத்தை. ஆனா எனக்கு தான் பயமா இருந்தது. அ என்னுடைய உயிர காப்பாத்துறதுக்காகவும், உங்களோட உயிர காப்பாத்துறதுக்காகவும் சின்ன தம்பி என் கழுத்துல தாலிய கட்டினாரு. ஒருவேளை நான் தாலிய கழட்டிட்டேன் அப்படின்னா, அ ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அத்தை? அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் இந்த தாலிய கழட்டாமலே இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னும் தெரியல. இது விஷயமா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக கூட நான் உங்கள தேடி வந்தேன் அத்தை. அப்பதான் நீங்க பவானிய சுட்டு பொசுக்கணுன்றதுக்காக துப்பாக்கிய கொண்டு வந்தீங்க. என் கழுத்துல தாலி கட்ட நெனச்ச அந்த பவானியையே கொல்லணும்னு நெனச்சீங்க நீங்க. அப்போ சின்ன தம்பி என் கழுத்துல தாலியே கட்டிட்டாரு. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க சின்ன தம்பி ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு சொல்லி தான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லல அத்தை. இந்த தாலி என் கழுத்துல இருக்கணுமா, இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்க இப்ப முடிவெடுங்க அத்தை. நான் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அபிராமி பயங்கரமா யோசிக்கிறாங்க. பயங்கர டென்ஷனா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம. ஏன்னா, சின்ன தம்பி மேலயுமே இதில குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா 2 உயிர காப்பாத்துறதுக்காக அவருமே தாலி கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம தாலிய கட்டினத குடுங்க, நான் கோவில் உண்டியல்லயும் போட்டுறேன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா, நம்ம துளசி தான் குடுக்க மறுத்துருப்பாங்க. இப்போ துளசியோட கனவுல வந்த விஷயத்தையுமே இங்க நம்ம அபிராமி கிட்ட சொல்றாங்க. நம்ம துளசி, "அம்மா இது அத்தை என் கனவுல உங்க பையன் முத்து வந்தார் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு. "வந்தானா? என்ன சொன்னான்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், சின்ன தம்பியும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழணும். நடக்கிறத எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கே என் உயிர் போயிடுச்சு. ஏன் அதாவது அ என்ன நினச்சிக்கிட்டு நீ ஏன் ஞாபகமாவே இருக்கக்கூடாது? நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணைய தேடிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையே. நீயும் சின்ன தம்பியும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீ அவன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்வியா? அப்படின்னு சொல்லிட்டு, வாழணும், வாழ்ந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் கேட்டாரு அத்த. என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே அவரு அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு அத்த. இப்படி என்னென்னமோ நடந்தது. எனக்கு இது விஷயமா என்ன முடிவெடுக்கிறதுன்னு கூட தெரியல அத்த அப்படின்னு சொல்லிட்டு, சரி துளசி, அப்போ தாலிய பிரிச்சு கோக்கறதுக்காக நீ எதுக்கு யாருக்குமே தெரியாம இங்க வந்த? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அத்தை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. "இல்ல அத்தை, கல்யாணம் ஆனதுமே 3 நாள்லயோ, இல்ல 7 நாள்லயோ தாலி பிரிச்சு கோத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே அத்தை நம்ம வீட்டு வேலைக்கார அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் சின்ன தம்பியோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்தேன் அத்தை. அத நாத்தனாரோ, இல்ல மாமியார், இல்ல புருஷன் தான் அவங்க கழுத்துல போடணுன்ற மாதிரி கூட சொன்னாங்க. ஆனா எனக்கு யார்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் நானே கோத்து அதாவது தாலிய போட்டுக்கலான்னு நெனச்சேன். ஆனா உங்க கையாலேயே கடைசியில அந்த தாலியே அம் பிரிச்சு கோக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அத்த அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம துளசிக்கு உள்ளுக்குள்ள நம்ம சின்ன தம்பி மேல லவ் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஆனா, அத வெளிப்படையா இங்க நம்ம துளசி வந்து அபிராமி கிட்ட சொல்லல. இப்போ இங்க நம்ம அபிராமி வந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஊர் ஆளுங்க எல்லாருமே, "இங்க பாரும்மா, அதான் உங்க பையனுக்கு துளசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. அதான் உங்க பையன் அன்னைக்கே இறந்து போயிட்டாரு. சின்ன பொண்ணு. இவ இந்த சின்ன தம்பி கூடயே ஒண்ணு சேர்ந்து வாழட்டுமே! நீங்க ஏன் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஆளுங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ நம்ம அபிராமி இருந்துட்டு, "இது விஷயமா நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்க யாரும் இதில தலையிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே போக சொல்லிடுறாங்க. இப்போ எங்க துளசி பயங்கரமா அழுதுகிட்டு நின்டுகிட்டு இருக்கவும், நம்ம அபிராமி இருந்துட்டு, "இங்க பாரும்மா துளசி, நம்ம ஒரு சித்தர்கிட்ட போவோம். சித்தர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்போம். இந்த தாலிய கழட்டலாமா? கழட்டக்கூடாதா? கழட்டுனா சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வருமான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி ஆபத்து எதுவும் இல்ல அப்படின்னா, இந்த தாலிய கழட்டி நம்ம கோவில் உண்டியல்லே போட்டுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு துளசியுமே சொல்றாங்க. இப்போ நம்ம அபிராமியும், துளசியும் அந்த சித்தர்கிட்ட போறாங்க. நம்ம அபிராமி ஏற்கனவே அந்த சித்தர்கிட்ட போயிருப்பாங்க. அந்த சித்தருமே துளசிக்கு மறுதாலி யோகம் இருக்கு. மறுதாலி அவங்க கழுத்துல ஏறியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம துளசி கழுத்துல மறுதாலியுமே ஏறிடுச்சு. இப்போ
இங்க அந்த சித்தர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. சித்தருமே இங்க வந்திருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நம்ம அபிராமியுமே சித்தர்கிட்ட, "சுவாமி" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "இந்த தாலிய கழட்டுனா சின்ன தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க சித்தர் கொஞ்ச நேரம் தியானம் பண்றாங்க. "இங்க பாருங்க, அந்த தாலிய நீங்க கழட்டி கோவில் உண்டியல்லாம் போடவே கூடாது. துளசியும் சின்ன தம்பியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுதான் அந்த சிவனோட உத்தரவு. இத யாராலயுமே மாத்த முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க அபிராமிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ எங்க அபிராமி சைலண்ட்டா வந்து கோவிலோட வாசல் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. நம்ம துளசி இருந்துட்டு, "அத்தை, என்ன அத்தை? ஏன் இப்படி உடைஞ்சு போய் இருக்கீங்க? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அத்தை" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, "இங்கே பாரு துளசி, நான் சொல்கிறத எனக்கு கேட்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லுங்க அத்தை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி என்கிட்ட கொடு, நம்ம கோவில் உண்டியில போட்டுடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம துளசி யோசிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம பரஞ்சோதி வந்து நம்ம நம்ம பரஞ்சோதி வந்ததுமே இங்க நம்ம அபிராமி கிட்ட, "அபிராமி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த விஷயத்த மட்டும் நீ கேட்ட அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னங்க என்னங்க விஷயம்? ஏற்கனவே நான் ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கேங்க. நீங்க எம்புட்டு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொன்னாலுமே எனக்கு அதெல்லாம் ஈடே ஆகாதுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பேசுறாங்க. இங்க துளசியுமே ஒரு மாரி வாடி போயிருக்காங்க. "இங்க பாரு அபிராமி, நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலுமே நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவ" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமியுமே, "என்னங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, "இங்கே பாரு அபிராமி, நமக்கு பிறந்த குழந்தை இப்போ உயிரோடு இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க? என்னங்க, ஏதாவது பகல் கனவு கண்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லை அபிராமி, நான் சொல்கிறது உண்மைதான். நமக்கு பிறந்த பையன் இப்போது உயிரோடு தான் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்ற விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கர சந்தோஷமாக கேட்குறாங்க. உடனே அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் கலைஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நினப்பு வருது. நமக்கு பிறந்த பிள்ளை தான் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டானேங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இங்கே பாரு அபிராமி, முத்து நமக்கு பிறந்த பையன் கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஏங்க, என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது மண்டை கோளாறு ஆயிடுச்சா என்ன? நடுங்க, போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு அபிராமி, எனக்கெல்லாம் எதுவும் ஆகலை. உண்மையாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு பிறந்த பையன் முத்து கிடையாது. நமக்கு பிறந்த பையன் வந்து இப்போ உயிரோடு தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க, எதுக்காகங்க என்ன நீங்கள் இன்னுமே டென்ஷன் ஏற்றுருக்கீங்க? ஏற்கனவே நான் ரொம்ப கடுப்பாக இருக்கேன். நீங்கள் சும்மா இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏதாவது பேசிடுவேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக போகும், பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு அபிராமி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நமக்கு நான் ஃபஸ்ட்டு முழுசாவே சொல்லிடுறேன் இரு. ஒரு நாள் சிவகாமியாவோட அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்கல்ல?" "ஆமாம், சொன்னாங்க." அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா?" "ஆமாங்க, சொன்னாங்க. நீங்களும் போனீங்க. போனதுக்கு ஏதோ மருந்து விஷயமா கேட்குறதுக்காக வர சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதானே?" அப்படின்னு சொல்லவும், "அதுதான் இல்லை அபிராமி. ஏன்னா அவர் வர சொன்னதே வேற. மிகப்பெரிய ரகசியம். யாருக்குமே தெரியாத ரொம்ப மிகப்பெரிய ரகசியத்தை என்கிட்ட சொன்னார்" அப்படின்னு சொல்லவும், "என்னங்க சொல்கிறீங்க?" "ஆமாம் அபிராமி, உனக்கும் சிவகாமிக்கும் ஒரே நாளில் தானே பிரசவ வலி வந்துச்சு. உங்கள் 2 பேருக்கும் ஒரே நாளில் குழந்த பிறந்தது. அதே சமயம் 2 பேருக்குமே ஆம்பளை பிள்ளைங்க. உனக்கு பிறந்த குழந்தைய சிவகாமியோட அப்பா அவங்க வீட்டில் வேலை செய்கிற தாயம்மா கிட்ட கொடுத்து ரொம்ப தூரம் போயிட சொல்லியிருக்காங்க." இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம் அபிராமி, நான் சொல்கிற வரைக்கும் முழுசாக கேளு. சிவகாமிக்கோட பையனை ரொம்ப வசதியாக இந்த வளநாட்டுக்கே ஜமீனாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினச்சிருக்காரு. இந்த விஷயம் சிவகாமிக்கு கூட தெரியாது. சிவகாமியோட பையன் முத்துவை தான் நம்ம குழந்தையா நம்ம இப்போ வரைக்குமே வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். நமக்கு பிறந்த குழந்தை தாயம்மா கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம அபிராமிக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. "ஏங்க, நீங்கள் சொல்கிறது என்னால் நம்ப முடியலைங்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இதுதான் உண்மை அபிராமி.
இந்த விஷயம் சிவகாமிக்கு கூட தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் நீ சிவகாமி மேலேயும் சிவகாமியோட அப்பா மேலேயும் கோவப்படுவ. சிவகாமிக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனால் சிவகாமியோட அப்பா தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பாவத்தை பண்ணதுனால தான் கடவுள் எனக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு, தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட அழுதுகிட்டு மன்னிப்பு கேட்டார் அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அப்பா சொன்ன ரகசியத்தை நம்ம அபிராமி கிட்ட பரஞ்சோதி சொல்லிடுறாங்க. ஏங்க, நம்ம பிள்ளை இப்போ எங்கெங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கமாக கேட்குறாங்க. எனக்கு தெரியும் அபிராமி, நீ இப்படி தான் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த விஷயத்த உனக்கு அன்னைக்கே நான் சொல்லலை. இப்போது நம்ம பிள்ளை எங்கே இருக்கான்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ அவனை பார்க்கவும் செஞ்சுருக்க. அவன் இப்போது அவனுக்கு ஒரு 25 24 வயசு ஆகும் அபிராமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏங்க, என் பையனை நான் இப்போவே பார்த்தே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக ஆவலாக கேட்குறாங்க. இங்கே பாரு அபிராமி, உன்னை இப்போது அங்கே தான் கூட்டிகிட்டு போக போகிறேன், வா அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்குமே பயங்கர சந்தோஷம். மாமா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா மாமா? கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பரஞ்சோதியுமே அவங்க 2 பேரையுமே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏங்க, என்னங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் அபிராமி, வீட்டில் தான் நம்ம பையன் இருக்கான், வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், வா அபிராமி, வந்தா அப்படின்னா உனக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே தாயம்மாவும் சின்ன தம்பியும் தான் வீட்டில் இருக்காங்க. தாயம்மாவை நம்ம பரஞ்சோதி தான் அலைஞ்சு அங்கே இங்கேன்னு திரிஞ்சு நம்ம தாயம்மாவை கண்டுபிடிச்சி தாயம்மா கிட்ட தன்னோட பையன் எங்கே இருக்கான், எங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த கேட்டு அறிஞ்சு, அதுக்கப்புறம் சின்ன தம்பி தான் தன்னோட பிள்ளை அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பரஞ்சோதி தாயம்மாவை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போது அபிராமியை கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம தாயம்மா கிட்ட சின்ன தம்பி வர சொல்லியிருப்பாங்க. சின்ன தம்பியும் வந்து நிற்கிறாங்க. இப்போது அபிராமி கண்ணில் இருந்து கையை எடுக்கவும் சின்ன தம்பி முன்னாடி நிற்கிறாங்க. ஏங்க, நம்ம பையன் எங்கெங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதோ நிற்கிறானே சின்ன தம்பி, இவன் தான் நமக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அபிராமி, நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். இதோ இங்கே நிற்கிறாங்களே தாயம்மா, இவங்க தான் சிவகாமியோட வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்தவங்க அப்போது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாயம்மாவுமே, ஆமாம்மா, இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும்னு கூட வந்திருக்கேன். ஆனால் சில பல காரணத்தினால நான் திரும்பி போயிட்டேம்மா. அன்னைக்கு கூட வந்தேன்ல, அப்போது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் சில பல சங்கடமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதும் சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு நான் இங்கேருந்து போயிட்டேம்மா. சின்ன தம்பி தான் உங்களுக்கு பிறந்த பையன். நான் அவனை வளர்த்ததை தவிர மற்றபடி 10 மாதமெல்லாம் சுமந்து பெக்கலம்மா. நீங்கள் பெத்த பிள்ளைம்மா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது அபிராமியே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சின்ன தம்பியை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டே சின்ன தம்பி, என் முன்னாடியே இருந்திருக்குடா, நான் பெத்த பிள்ளைடா நீ, ஆனால் எனக்கு தெரியாமே இருந்திருக்கு பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு பரஞ்சோதி கிட்ட, ஏங்க, இதை விட உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. மருந்து கொண்டு வரத்துக்காக வீரபாண்டியபுரம் போய் இங்கே துளசியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சின்ன தம்பி தான் அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கான். இது விஷயமாக தான் நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ஆனால் சின்ன தம்பி தான் நமக்கு பிறந்த குழந்தைன்றது இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. துளசியுமே நம்ம கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போது சூடாமணி, கோமதின்னு செண்பகம் இவங்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. செண்பகம் இருந்துட்டு, அக்கா, என்னக்கா, ஏதோ சொல்கிறாங்க, இந்த தாயம்மா தான் ஏதோ சொல்கிறான்னா அதை நம்ம நம்ப முடியுமா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற மொத்த சொத்தையும் ஆட்டிய போகிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி இந்த தாயம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பரஞ்சோதி இருந்துட்டு, இங்கே பாருமா, அப்படியெல்லாம் கிடையாது, நானாக தான் அவங்கள தேடி பிடிச்சி கொண்டு வந்தேன். இப்போ நடக்கிறது தான் உண்மை. சின்ன தம்பி எங்களுக்கு பிறந்த பையன்தான். இந்த வளநாட்டுக்கே ஜமீன் சின்ன தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் இப்போ சின்ன தம்பிக்கும் துளசிக்கும் கல்யாணமும் நடந்திருக்கு. துளசியுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, டே சின்ன தம்பி, துளசி தாண்டா இனிமே உன்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா, அவங்க என் சின்னம்மா முத்து ஐயாவோட பொண்டாட்டி, அவங்கள போய் நான் எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், முத்துவோட ஆசையே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான்டா.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி வந்து சொல்கிறாங்க. நம்ம துளசிக்குமே பயங்கர சந்தோஷம். ஆனால் இது சின்ன தம்பியால் ஏற்றுக்கவே முடியல. முன்னாடி வரைக்குமே ரொம்ப ஏழ்மையாக வேலைக்காரனாக இருந்த சின்ன தம்பி, அதாவது அபிராமி அப்படி நினச்சிருக்க மாட்டாங்க. சின்ன தம்பி நம்ம வேலைக்காரனா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டிலே தான் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு எல்லாத்தையும் மாற்றிக்க சொன்னால் அவங்களால டக்குன்னு மாற்றிக்கவும் முடியல. ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே எங்கள் சூடாமணிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஐயோ, இந்த வளநாட்டுக்கு நாச்சியாராக நம்மளால் ஆகவே முடியாது போல், கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமி துளசியோட கையை பிடிச்சி, அபிராமியோட சரி நம்ம சின்னத்தம்பியையும் துளசியையும் கையை பிடிச்சி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம துளசியுமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சின்ன தம்பிக்கு மனசுக்குள்ளே அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, ஒருவேளை நம்மள நினச்சிக்கிட்டு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஞாபகமாக தான் நம்ம இது சின்ன தம்பிக்கு இருக்குது. ஆனால் இந்த அம்மாவே நம்ம துளசி தான்ற விஷயம் நம்ம சின்ன தம்பிக்கு தெரியாது. கூடிய சீக்கிரமே நம்ம சின்ன தம்பிக்கு துளசி தான் அந்த அம்மு அப்படின்ற விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.